அவர்களுக்கு ஒரு விஷயத்தில் அடிமை பிரபுக்கள் உறுதியாக என்ன அப்படின்னா, இந்த உழைப்பாளிகள் உயிரோடு இருக்கணும், அதுக்கு இன்னும் வேலை சாப்பாடு உத்தரவாதம், நோய்வாய்ப்பட்டால் மருத்துவம் உத்தரவாதம். இது அடிமைகள் ஒரு பொதுவான ஆண்டாள் அடிமை சமூகத்திலே இருந்த அந்த உத்தரவாதம் கூட இந்த நவீன காலத்து கிராமத்து விவசாயிகளுக்கு இல்லைங்கிறதுனா ஏதாவது பிரம்மாண்டமான மம்மிகள் சித்த ராஜாவுக்கெல்லாம் வச்சார். 6000 வருஷத்துக்கு முந்தி மம்மிகள். மம்மின்னா பணம். இப்ப நம்ம வீடுகள்ல மம்மின்னா அம்மா. பணம் கூப்பிட்டா அவளுக்கு சந்தோஷம், என்னை மம்மின்னு கூப்பிட்டு அப்படின்னு பெருமை. இந்த அடிமைகளின் காலத்தில் தான் பிரம்மாண்டமான அடிமைகளின் கழகங்கள் உருவாகும். திரும்பவும் நான் சொல்றேன், எந்த ஒரு சமூகத்திலும் உற்பத்தி தேக்கம் அடைந்தால், உற்பத்தி குறைந்தால் அந்த சமூகம் மாறும் அல்லது அழியும். அடிமைகளுக்கு என்ன வந்துச்சு? 2 விதமானது. ஒண்ணு, ஆண்டைகளுக்கு எதிராக கழகங்களில் ஈடுபடும். அதில் முதல் பெரும் கழகம் எங்க வந்துச்சு? ஐரோப்பாவில், குறிப்பாக அன்றைக்கு கொடியேற்றி பறந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ஸ்பார்டகஸினுடைய கொடி. அன்னைக்கு ஸ்பார்டகஸ் போன்ற அடிமைகளை எல்லாம் மைதானங்களிலே கூட்டி வைத்து அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பிரபுக்களும் சிங்கங்களை அவிழ்த்துவிட்டு சிங்கங்களோடு அவர்கள் மோதுவதை வேடிக்கை பார்க்கும் அடிமை. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய வீரர்களை அந்த அடிமை வீரர்களோட மோத விடுவாங்க. அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக ரோமானிய சிறைச்சாலைகள் முழுவதுமே கொந்தளிச்சு நின்ற ஒரு காலத்தில் ஸ்பார்டகஸ் என்கிற ஒரு பெரிய மாவீரன் தோன்றும். அவன் அடிமையாகவே இருக்கிறான். அடிமைகளோடு அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். அரசாங்க படைவீரர்களுக்கும் அடிமைகளுக்கும் மோதல்கள் நடக்கிற போது இவர் தன்னுடைய வீரத்தை காட்டி அவர்களை வீழ்த்தி, அரசின் படைகளை வீழ்த்தி இவர்களை பாதுகாக்கும். அவன் பிரபலமாக ஒரு நாள் ஒரு சிங்கத்தை அவிழ்த்து விட்டு அவர்களோடு மோத விடுகிறார்கள். பார்த்தர்கள் பலரும் சிங்கங்களுக்கு இரையாகி கொண்டிருந்த போது இவன் சிங்கத்தினுடைய வாயை 2ஆக பிளந்து எல்லோரையும் தாக்கிவிட்டு சிறைச்சாலையின் கதவுகளை நுழைத்து தகர்த்து அடிமைகளை விடுதலை செய்தார். மனிதனுக்கு மனிதன் அடிமை என்பது உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்றோம். 1,00,000 அடிமைகளை விடுதலை செய்து ஒரு மிகப்பெரிய ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக புரட்சினோம். அதுல ரோம சாம்ராஜ்யத்தில் 40% இடங்களை எல்லாம் கைப்பற்றலாம். ரோமானிய அரண்மனைகள் எல்லாம் சூறையாடலாம், தீ வைக்கலாம். அடிமைகளை பழிவாங்கிய பிரபுக்களுடைய மாளிகைகளை எல்லாம் தீக்கிரையாக்கலாம். உலகத்தில் இனிமேல் அடிமை என்ற சொல்லே இருக்கக்கூடாதுங்க. அடிமை சமூகம் வேறறுக்கப்படணும். ஒரு 4 ஆண்டுகள் யுத்தம் நடக்கும். ஒரு 6000 பேராக இவருடைய படை சுருங்கி போகும். அப்போது
அவர்கள் காற்றிலே பதுங்கி இருந்த போது சில துரோகிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டு பார்த்துக்கள் செய்யும் அவருடைய 6000 தோழர்களையும் கைது செய்து அவர்களை சிலுவையிலே அறிந்து கொள்ளப்பட்டார். பெரிய வீடு மிகுந்த வரலாறு. ஓவர் பாஸ்னுடைய புக்கு போட்டு நீங்க படிச்சு பார்க்கணும். படமாகவும் வந்து இந்த உலகம் முழுவதும் நடந்தது. அடிமைகளுக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை பார்த்தால் அது புராணங்களிலே தான் இருக்கு. சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் தான் நந்தனுடைய கதை வருது. தஞ்சை மாவட்டத்தில் இன்றைய காவிரி டெல்டா பிரதேசம் நடக்கக்கூடிய பகுதியில தான் நந்தன் என்பவன் பிறகுதாங்க. ஆண்டைகளுக்கு எதிராக அவனை என்ன செய்யறாங்க? தில்லை நடராஜர் கோயிலில் நந்தனை பிடித்து ஒரு தூணிலே கட்டி வைத்து சுற்றிலும் விறகடிக்கி உயிரோடு தீ வைத்து எரித்துவிட்டு நந்தன் பகவான் ஜோதியிலே ஐக்கியமாகிவிட்டான். இன்னும் அவரை பெருமைப்படுத்துவதற்காக பிற்காலத்தில் என்ன செய்யறான்? நந்தன் நடராஜரை வணங்க வந்தான். நந்தி குறுக்கே இருந்தது. நடராஜனுடைய கோரிக்கையை ஏற்று நந்தனுடைய கோரிக்கையை ஏற்று நடராஜனுடைய நந்தி விலகி நடராஜனுடைய லிங்கத்தை தரிசிக்க வேண்டும். பாரதி கூட நந்தன் என்பது பார்ப்பான் என்று சொல்வான் நந்தனை. ஆனா நந்தன் என்ன சொல்றான்னா ஆதியிலும் பழையனல்ல, சாதியிலும் பழையனல்ல, பாதியில பழையனானது அம்பாடு. அப்போ எப்படி பார்த்தகத்தை சிலுவையிலே இருந்து கொலைக்கிறார்களோ அதே மாதிரி நம்முடைய நந்தனை உயிரோடு கொளுத்தி விட்டு அந்த தெற்கு கோபுர வாசலை பூட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நாங்க ஒரு காலத்துல உள்ள போய் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அந்த இடத்தையே மறைக்கிறது. அந்த நெரிக்கப்பட்ட இடத்துல இந்த பல தலித் அமைப்புகள் நம்ம தாமுக எல்லாரும் போயெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணோம். இந்த கோயிலே இந்த தீட்சிதர்கள் கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணணும். அப்புறம் சுப்பிரமணிய சாமி அவங்களுக்காக சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி ஜெயலலிதா அதை ஆட்சேபிக்க மாட்டேன்னு சொல்லி நடத்திக்காங்க. பிள்ளைகார் அந்தவர்களுக்கே அந்த கோயில் உறுதியாயிடுச்சு. உலகம் கூட அப்படின்னா வடலூர் ராமலிங்க அடிகளா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அருட்பெரு ஜோதி தனிப்பெருங்கருணை மதமானதொரு பேயனை பிரியாதிருக்க வேண்டும் சாதிகள் மாய்கள் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் முதன்முறையாக சமபந்தி போஜனத்தை உருவாக்கிய மகான் வள்ளலார். இப்ப எல்லாருக்கும் சமபந்தி போஜனம் நடத்துறாங்க. வள்ளலார் ஏற்றிய அந்த அடுப்பு இன்றைக்கு வரைக்கும் அணையாமல் எண்ணிட்டு சாதி வேறுபாடு இல்லாமல் போய் ஒரு வேலை சாப்பிடணும். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆண்டைகளும் நிலப்பரப்புகளும் என்ன செஞ்சா சாதிகளை ஒழிக்க பார்க்கிறான். பிரம்மபந்தி போஜனம் நடத்துறான் என்று சொல்லி அவரை சிறிய ஒருவன் தான் அவரை தூக்கி ஒரு சின்ன அறையில போட்டு கற்பூர கட்டிகளை ஒரு சாக்கு நிறைய கோணி நிறைய கொண்டு வந்து இந்த ரூமுக்குள்ள கொட்டி தீயபந்தி விட்டான். தெரிஞ்சுக்கணும், அவரு பகுதியாயிட்டார். அருட்பெரும் வெளிப்பெரும் கருணை ஜோதிமயமாக போய்விட்டார்.
இது நம்ம நாட்டில் உள்ள பழக்கம். கடுமையான பகைவனை கொலை செய்து அவனையே கடவுளாக்கி அடிமைகளுக்கு எதிராக ஆண்டைகள் ஏவிய கொடுமைகள், படுகொலைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் அடிமைகள் இயல்பாகவே இந்த கலவரங்களினால் மனோநிலை பாதிக்கப்பட்டு ஏன் நம்ம வேலை செய்யணும் என்று பழைய அடிமைகள் தப்பி ஓடினார்கள். உழைப்பிலே இருந்து தங்களை தாங்களே விடுவித்துக் கொண்டார்கள். ஓகோ என்றிருந்த அடிமை சமுதாயத்தினுடைய உற்பத்தி வலு வீழ்ச்சி அடைந்தது. அடிமை சமூகம் மாறியாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது உற்பத்தி வீழ்ச்சியினால. அதிலிருந்து நிலப்பிரபுத்துவம் என்பது சொல்வது அடிமை சமுதாயம், நிலப்பிரபுத்துவ சமுதாயம். அப்போ நிலப்பிரபுத்துவ சமுதாயத்துல ஒரு சலுகையாக அடிமைகளாக இருந்தவர்கள் சொந்தமாக விளைநிலங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற அனுமதி கிடைக்கும். 10 ஆண்டு கிடைக்கல, குடும்ப பிடிக்கிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாமே குடும்பம் தானே, யார் வேணாலும் கொடுத்துட்டா போதும். அப்போ அடிமையாக இருந்தவன் சொந்த நிலம் வைத்துக் கொள்ளலாம் என்கிற உரிமை கிடைக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் பழைய நிலப்பிரபுக்களுக்கு ஆண்டைகளுக்கும் இவன் போய் வேலை செய்யணும், உழுது கொடுக்கணும், களையெடுக்கணும், அறுவடை செய்யணும். இப்படி ஒரு புதிய சமூகத்தை, நிலப்பிரபுத்துவ சமூகத்தை கொண்டு வர இந்த இடைக்காலத்துலதான் நான் சொன்னேன் அரிஸ்டாட்டில் அவங்கள்ட்ட வந்து பைபிள் களவாங்கிச்சின்னு சொல்லி அப்பதான் இயேசுநாதன் வந்தேன் 2000 ஆண்டுகளுக்கு. இயேசுநாதர் வந்த காலத்தில் அதுக்கு ஒரு 73 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஸ்பார்டகஸ் கொல்லப்பட்டான். ஸ்பார்டகஸின் பிறகுதான் இயேசுநாதர் வந்தார். இயேசு வரும்போது என்ன தத்துவம் சொல்லப்படுகிறது? ஸ்பார்டகஸ் பெரும் ரத்த களரிகளை கொட்டி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தான். அதன் மூலமாக அடிமைகளுக்கு விடுதலை கிடைத்ததா அப்படின்னு இவரும் ஒரு தத்துவம் பேசுறாங்க. அவன் பேசிய தத்துவங்களில் தான் கத்தோலிக்க மதம் பெரிய அளவுக்கு வெளிச்சியோட வந்தது. இந்த யூத மதமும் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம், இந்த 3 மதங்களுக்கு பொதுவான கடவுள் அந்த யெகோவா. தேசத்தில் இருக்கக்கூடிய யெகோவா, யெகோவான்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பலிபீடம். தலையை அதை வச்சா வைக்கிறதுக்காக பலிபீடம் தான். இந்த 3 மதங்களுக்கும் உள்ள சண்டை இதெல்லாம் அடிமை சமுதாய காலத்தில் நடந்தது. அதுல 10 யூதர்கள், அடுத்து கிறிஸ்தவர்கள். மறைந்ததற்கு பிறகு ஒரு 400 வருஷத்துக்கு பிறகு இஸ்லாம், முகமது நபி. அதுல யூதர்கள் மோசேம்பான், கிறிஸ்தவர்கள் மோசேம்பான், இஸ்லாமியர்கள் மூசா நபிம்பான். நம்ம கூட நபி, இயேசு நபி, ஈசா நபி. ஆதி மதமாக இருந்ததை யூத மதம் அடிமைகளின் மதங்களாகத்தான் பிற்காலத்தில் கத்தோலிக்க மதத்தினர். அவங்க என்ன சொன்னாங்க? அடிப்படை என்னன்னா, ஸ்பார்டகஸை போல ரத்த களரி நடத்தக்கூடிய ஒரு புரட்சியால் சாதிக்க முடியாததை
அகிம்சை வழியில் என் மக்களே எனக்கு பின்னாலே வாருங்கள், நான் எல்லாம் வாங்கி தருகிறேன் என்றுதான் இயேசுனுடைய பொறுமை. பொறுமை அதான் ஒரு கணத்தில் எடுத்தாலும் இதெல்லாம் இயேசுனுடைய சொற்பொழிவு. நீங்கள் நல்ல ஆளுகளாக இருங்கள், நான் நல்ல மேய்ப்பனாக இருப்பேன். நல்ல மேய்ப்பு. அப்போ அதுக்கு நேர் எதிர்மறையாக அவன் போர் பிரகடனத்தை ஸ்பார்டகஸ் பண்ணா அவனுக்கு 73 வருஷம் கழிச்சு இவர் கருணாகதி தத்துவத்தை பெற்றார். ஆனால் எப்படி ஆளுகிற வர்க்கங்கள் ஸ்பார்டகஸையும் அவருடைய 6000 தோழர்களையும் சிலுவையிலே அருமை செய்தார்களோ அதை போல இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் தோழர்களையும் சிலுவையிலே அருமை பண்ணார். பல பேரை காப்பாற்றுவதற்கு அவதாரம் எடுத்த இயேசுவால் கடைசியாக சொன்ன வரிகள் ஏறி ஏறி சமத்தார். கடவுளே இதை காப்பாற்ற வரமாட்டியா? மதங்களிலும் இந்த மாற்றங்கள் என்பது. அடுத்து இந்த இடைக்காலத்தில் நிலப்பரப்பு சமூக காலத்தில் ஏராளமான புதிய தொழில்கள் உருவாகும். கைத்தொழில், பட்டறை தொழில்கள், குறிப்பாக கைநெசவு தொழில்கள், எண்ணெய் எடுக்கிற தொழில்கள், துணிகளில் ஆடை செய்கிற தொழில்கள், பாத்திரங்கள் செய்கிற தொழில்கள் போன்று பல தொழில்கள் பட்டறை தொழில்களாக விஸ்தரிக்கப்படும். 5 பேர் 10 பேர் இருந்த பட்டறைகள் 500 பேர் 1000 பேர் கொண்ட பட்டறைகளாக முடியும். அப்பதான் முதலாளி வர்க்கம் என்ற ஒரு வர்க்கம் வரும். முதல்ல வணிகராக மக்கள் மத்தியிலே பொருட்களை வாங்குவது, விற்பது, அதில் லாபம் பார்ப்பது, அவன் தான் செட்டி. அவனுக்கு பேர் தான் செட்டி. இந்த வணிகம் பண்ணவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய தொழிற்சாலைகள். இது ஐரோப்பாவிலேயும் எல்லா இடங்களிலும் விவாது. ஆனால் அறிவியலும் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் ஐரோப்பாவிலே மட்டும்தான் வருது. நீராவி என்ஜின்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு பட்டறை தொழில்களாக இருந்தவையெல்லாம் நீராவி எந்திரங்களை கொண்டு பிரம்மாண்ட தொழில்களாக தொழிற்சாலைகளாக உருவானது. மிகப்பெரிய மாற்றம். அப்போ இந்த முதலாளித்துவ வளர்ச்சி ஏற்படும் போது நிலப்பிரபுக்களும் மத குருமார்களும் ஒன்று சேர்ந்துவிட்டு அரசனுடைய தயவோடு இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிலாளிகள் கிராமங்களை விட்டு வெளியே போக விடாமல் தடுப்பது என்ற நிலை எடுக்கிறான். கத்தோலிக்க மதமும் நிலப்பிரபுக்களும் சேர்ந்து இதுல பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் இது கடுமையாக இந்த மோதல்கள் வரும். மோதல்கள் வரும்போதுதான் நிலப்பிரபுத்துவ மதமாக இருந்த அடிமை சமுதாய காலத்தில் மதமாக இருந்த ரோமன் கத்தோலிக்க மதம் அதுக்குள்ள ஒரு புரட்சி வெடிக்கும். முதலாளித்துவ புரட்சி. அவன்தான் புராட்டஸ்டன்ட் சொல்லக்கூடிய மார்ட்டின் லூதர். இப்ப என்ன சொல்றான்? கத்தோலிக்க மதபீடங்களின் தலைகளிலே இருந்து விடுபடுங்கள்,
முதலாளி பக்கம் வாங்கலாம். ஒரு கையிலே பைபிளையும் இன்னொரு கையிலே வாழையும் ஏந்துங்கள். சமூக வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்கக்கூடிய பிறகு கத்தோலிக்க பாதிரிமார்களின் தலைகளை அறுத்தறியுங்கள் அப்படின்னு மார்ட்டின் லூதர். அவன் உருவாக்குறதான் போராட்டம். சமூக மாற்றங்களில் அல்லது புரட்சிகளில் மதங்கள் வகிக்கக்கூடிய பாத்திரம் என்பது ஒரு வகையில் எந்த சமூக மாற்றமும் ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததுதான் நம்ம வைதிக பிராமணிய மதம். அதுக்கு இப்ப பேர் இந்து மதம். இந்து மதம் பேர் வச்சவன் யாரு? அராபியர்கள். சிந்து நதி தீரத்துல சிந்து நதி தான் அவங்களுக்கு நமக்கு பொறுத்து இருக்கிறது. சிந்து 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 சிந்தியானே சொல்லிக்கிட்டோம். இந்த சிந்துங்கிறதுல அராபியர்களுக்கு அராபிய எழுத்துவரில் சீவரான் சிந்துங்கிறது. அவனுக்கு ஹிந்து தான் வரும். ஹிந்து வடக்க போயிட்டேன்னா பசந்திமா. பசந்திங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். வசந்தி. அவன் பாசு அப்படின்பா, நம்ம வாசு. இதே மாதிரி சிந்துன்னா அவன் ஹிந்து. அராபியர்கள் தான் ஹிந்து ஹிந்து ஹிந்துஸ்தான் சொல்லிட்டான். ஹிந்துஸ்தான் தான் சிந்துஸ்தான். சிந்து நதி தீரத்தை சேர்ந்தவர்கள். அப்படித்தான் இந்த பிராமண இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நாம சொல்ற இந்த பிராமணியம் என்பது எங்கிருந்து வந்துச்சு? அதான் கைவன் போவன் கணவாய் வழியாக வந்தாங்க. அப்போ கைவன் கணவாயில ஆரியர்களுக்கும் நம்ம மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. என்ன விஷயம்னா, வெள்ளக்காரன் காலத்துல அவன் துப்பாக்கிக்கு முன்னாடி எப்படி நம்ம நிக்க முடியாம போச்சோ அதே மாதிரி அவன் வில்லம்புகளோடையும் ரதங்களோடையும் குதிரையோடு வந்தான். அந்த முதல் போர்தான் அவங்க வர்ணிக்கிற தேவாசுர யுத்தம். அவர்கள் தேவர்களாம், இவன் கூட அசுரர்களாம். நம்ம அப்படித்தான் இந்த ஆரிய கடத்து வந்தவன் அந்த பிராமணன். அப்போ ஒரு படி பிற்போக்கான மதம் என்று சொல்லிக்க நாத்திகம். அவன் வந்து ஒரு முதலாளித்துவ புரட்சிக்கு அறிவுகள் விடுத்தான். மார்ட்டின் லூதர்னா ரொம்ப சனாதனத்துக்கு பின்னாலே இந்தியாவிலே இந்த மாபெரும் விஞ்ஞானங்கள், வானியல் விஞ்ஞானம், உளவியல் விஞ்ஞானம் எல்லாரும் தெரிஞ்ச கணிதத்துல உலகத்திலே கணிதம் உருவானதுக்கு எடுத்து கண்டுபிடிச்சவன் அராபியர்கள் தான். அவனும் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வந்தான். 9க்கு மேல இந்த கணக்கை விரிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியல. நம்மால் இருந்துதான் அவனுக்கு பாஸ்கர் ஆகிறவன் இந்த சைவரை கண்டுபிடித்தான். இந்த சைவரை சேர்ந்த பிறகு கணக்கு பெருகிட்டு. அப்போ மனித உடலை பற்றி செய்த ஆய்வுகளை பூரா நம்ம நாட்டுல வார்த்தாயனா போன்ற அறிஞர்கள் தான் இருந்தான், எழுதணும். ஆனா அவனுடைய எல்லா அறிவியல் நூல்களை எல்லாம் கொளுத்திட்டு ராமசுத்திராவை மட்டும் வச்சுக்கிட்டான். அப்படி பல நூல்கள் அழிக்கப்பட்டு பிற்போக்கான சிந்தனைகள்
வானியல் விஞ்ஞானத்தை என்ன செஞ்சு விட்டான்? ஜோசியம் ஆக்கிட்டான். ஜோதிஷம், ஜோதிஷம் ஸ்டார், நட்சத்திரம், ஜோதிஷம்னு மாத்திட்டான். நம்ம இங்க தாந்திரிக மரபுல இங்க என்ன அப்ப இருந்தது? தமிழ்நாட்டுல சோதிடம், சோதிப்பது, இடம் சொல்லி அனுப்புவது, அதான் சோதிடம். தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையில் துன்ப துயரங்களுக்கு ஆட்பட்டு, வறுமைக்கு ஆட்பட்டு, வாழ்க்கையில் வழிதறியாக தெரிவிக்கக்கூடிய மக்கள் வந்தாங்கன்னா அவன் கையார் சோழியை போட்டோம். ஏதாவது ஜோசியத்துல உனக்கு இப்போ மார்கழி வந்திருக்கா, தை மாசி பகல் சித்தனை கிடையாது, ஆணியிலிருந்து நல்ல நேரம் வரும் அப்படின்னு தேர்ச்சி கிளம்பி ஒன்று என்ன நம்ம எதுக்காக கிடையாது குடிக்கணும். 6 மாசம் நான் பார்த்து பார்ப்போம். இப்படியே இழுத்து அவன் தீராத தரித்திரத்திலே இருப்பான். 7.5 நாள் இருந்து 7.5 வருஷம் இருப்பான். 7 நாட்டுக்கு சரி 7.5 வருஷம் முடிஞ்சு போச்சு தெரியலையா? சரி, அது 7.5 ஒரு சனி, உனக்கு கொண்டு சனி 7.5 வருஷம் இந்த 7.5 வருஷத்தையும் தாக்கப்பிடிச்சு வாழ்ந்துட்டாங்கன்னா திரும்பவும் தீரலைன்னா திரும்ப போய் கேட்கிற போது எப்படி இருந்தாலும் சனி 7.5 வருஷம் மனிதர்களை சாக விடாமல் ஏதாவது ஒரு வழிமுறைக்காதா என்று சொல்றாங்க. மரம் விட்டு மரம், கிளை விட்டு கிளை தாங்கி தெரிந்த மனித பிறகுகள் மனிதனாக உருப்படியான பிறகு மனிதனுடைய ஆதி கை நடி இந்த கிளிப் மாதிரி சதை எதுக்கு டக்குன்னு பிடிச்சா இருக்கும், கிளைய பிடிக்க முடியும். அதுக்குதான் அது இருந்தது. இப்பவும் உங்களுக்கு யாருக்காவது அந்த குரங்கை பார்க்கணும்னா உங்களான மாதிரி இடத்துக்கு போய் கடலப்பருப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டே குரங்கை குரங்கை வாங்கி கையை வாங்கி பார்த்தீங்கன்னா தூரம் இருக்கு. அது கூட நமக்கு அழிஞ்சி ரேகையா இருக்கு, கை ரேகை. இந்த கை ரேகைய குரங்கு ரேகையை பார்த்து இவன் டோக்கியம் பார்த்து தலையினான். அது இந்த டோக்கியாரை பாவம் 1 ரூபாய் வழி இல்லாம வறுமையில் நடக்கிறவன் கொஞ்சம் புஜப்படுத்துவதற்காக சொல்லுவான், சார் உங்களுக்கு 2 பொண்டாட்டிக்கு ராக்கி கூட அது குரங்கு ரேகை. அதுல தான் பாக்குறேன் கை ரேகை. இப்படி இங்க இருந்த நல்ல விஷயங்களை அல்லது அறிவியல் விஷயங்களை எல்லாம் பின்னோக்கி எடுத்தார்கள். பிராமணிய இந்து மதம் செய்த மாபெரும் சாதனை என்னன்னா அவர்கள் இன்னும் கூடவே மனு தர்மத்தை உருவாக்கினார்கள். ஆதி பொதுவுடைமை சமூகத்தில் உற்பத்தி அடிப்படையில், தொழில் அடிப்படையில் சாதிகளாக பிரிந்தன. 8 தொழில்கள் 18ஆக மாற்றியது, 108ஆக மாற்றியது சொன்னேன். ஆரியர் வருகைக்கு பிறகு பிராமணர்கள் செய்த வேலை என்னன்னா, இந்த 8000 ஜாதி இந்தியாவில் மண்டல் கமிஷனை போட்டு எடுத்து படித்து பாருங்க. 8000 ஜாதி 1336 எஸ்சி எஸ்டி. மற்ற ஃபார்வர்டு ஓபிசி எம்பிசி அந்த வைக்காது. அதுல கூட என்னன்னா அந்த ஃபார்வர்டு குறைஞ்சிக்கிட்டே வரும், பிசிஆர் பண்ணிக்கிட்டே வரும். பாரம்பரிய எம்ஜிஆர் முதலமைச்சர் வாழ்க்கை ஒரு மகாராஷ்டிரம் உண்டாக்கி செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தான் செட்டியார்
அதெல்லாம் வேற கூட்டு போயிருந்தேன் கூட்டாங்கன்னா பேசினால் ஆரம்பிப்பேன். நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 1000 நாவாய்களை கட்டி சோழ மன்னர்களுக்கு கீழ்த்திசை நாடுகளுக்கு பழையெடுப்பதற்கு உதவி செய்தவர்கள். வீட்டு பெண்களுடைய கால்களிலே மாணிக்க பொருள்களை கொண்ட செலவுகள் இருக்கும். பெருமையெல்லாம் பேசிட்டு கலைஞா நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தால் சமூகத்தை மிகவும் பிற்படுத்திக் கொண்டு கட்டிய மாதிரி இந்த 8000 ஜாதி என்றாலும் இன்று நடக்கும். அதுல ராமணியம் செய்த ஒரே ஒரு வேலை என்னன்னா தனி சாதிகளை பற்றியும் சட்டம் செய்யணும். 4 சாதிகளாக 4 புதுக்கைக்குள்ள இந்த ஆயிரக்கணக்கான சாதிகள் ஃபர்ஸ்ட் பிராமணன் ரமணி நெற்றியிலே என்று சொல்றவன். அடுத்த சத்திரியன் யாரு? சத்திரியன் போற ராஜா அவர்கள் பிரம்மனின் முகத்திலே இருந்து சொல்றாங்க. அடுத்து யாரு? செட்டி வைத்தியர் பிரம்மனுடைய வயிற்றிலே இருந்து பிறந்தவன். பாக்கி 10,000 ஜாதிகள் சூத்திரவான் தான். ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்காங்க சூத்திரன்னா தலித்துகள் மட்டும் நினைச்சுட்டு இருக்காங்க. இல்ல, ஓபிசி எம்பிசி எல்லா பிசிகளும் நீங்க பூராவும் சூத்திரவான் தான். போட முடியாது நினைக்கிற சொல்லிட்டீங்கன்னா எடுத்து பிடிக்க போயிடும். பெரிய தேவராக்கும், பெரிய நாயுடுவாக்கும், பெரிய பிள்ளையாக்கும். சூத்திரவான் சூத்திரவான் அவள்தான். இதுக்குள்ள பிரச்சனை வரும்போதுதான் இந்த 2 ஒடுக்குகிறவன் ஒடுக்கப்படுகிறவன் இதில் அவன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நிலப்புற உத்தரவாதம் இது போன்றிய விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிவியலையும் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அழித்தார்கள். ஒரு காலத்தில் மிகப்பெரும் ஆராய்ச்சியாளர்கள் இருந்த இந்த பூமியை பரிசாக்கிறது தான் ஒரு பெரிய சாதனை. அடுத்து இந்த நிலப்பரப்பு காலத்தில் முதலாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தொழில் முதலாளிகள் எந்திர தொழில்களாக மாறுவார். எந்திர தொழில் முதலாளிகள் என்று வரும்போது உற்பத்தி அபரிமிதமாக வருது. தொழிலாளிகள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் 20 மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறார்கள். 18 மணி நேரம் வரை, குறைந்தபட்சங்கள் 16 மணி நேரம் வேலை வரும். தொழிலாளிகளை பசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்த விவசாயிகளுக்கு பிள்ளைகள். இப்போ 1820ஆம் ஆண்டு ஐரோப்பாவில், இங்கிலாந்தில், காலத்தில், பிரான்சில் இதெல்லாம் பெரிய அளவுக்கு தொழில்கள் வளர்ந்து கொள்வது. ஆனால் அதற்கு முன்பாகவே உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் நிலப்பரப்புகளுக்கு எதிராக புரட்சி செய்த புரட்சி தான் மகத்தான பிரெஞ்சு புரட்சி. ஐரோப்பாவில் முதலாளிகளுக்கு வளர்றதுக்கு முன்னாடியே 1789 முதலாளிகள் நடத்திய புரட்சி தான் பிரெஞ்சு புரட்சி. நிலப்பரப்பு மன்னர்களும் நிலப்பரப்புகளும் கத்தோலிக்க மதவீடுகளும் முதலாளிகளை ஒடுக்கிறான். முதலாளிகளின் வேலையை யாரும் வரக்கூடாதுங்கிறான், தடுக்கிறான். முதலாளிகள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிற கோஷத்தை புரட்சி வால்டேர் போன்றவர்கள்
களத்திலே வந்திருக்கிறான் மாபெரும் எழுத்தாளர். புருஷர் சொல்றான், மன்னாராட்சி ஒழிக, சிப்பாய்கள் என்னை சிரச்சேதம் செய்யட்டும், மன்னன் உயிரை வாங்கட்டும், என் வாய் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று முழங்கிக் கொண்டே இருக்கும் சொன்னாலும் மிரட்டினாங்க. பாரிஸ் நகரத்திலே 1,00,000 பேர் திரண்டிருந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னான், அரசர் நினைத்தால் தன் பட்டாளத்தை எனக்கு எதிராக ஏறிவிட முடியும். மதகுருமார்கள் நினைத்தால் அறியாமையை மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களை எதிராக ஏறிவிட முடியும். ஆனால் பாரிஸ் மாநகரத்து மக்களே, மதகுருவின் ஜபமாலையையும் அரசியலையும் பட்டாக்கட்டியையும் விட என்னுடைய பேனா வலிமை வாய்ந்தது என்று மாறுதல் இந்த பிரெஞ்சு புரட்சியை முதலாளிகள் தலைமையில் நடத்தினான். தொழிலாளிகளை தன்னோடு திரட்டிக் கொள்வதற்காக முதலாளிகள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் தொழிலாளிகள் திரண்டு அந்த புரட்சியை நடத்தினான். மன்னனுடைய தலையை வெட்டி பாரிஸ் அரண்மனையினுடைய வாசலையே போட்டுவிட்டு அந்த தலை மீது கால் வைத்துக் கொண்டு ஒரு புரட்சிக்காரன் சொன்னான், உலகத்திலே இன்னமும் மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளே, இதோ இந்த தலைமுகளுக்கு காணிக்கை அப்படின்னு சந்தை போயிருக்கோம். அபாதிகாரமாக நடந்து கொண்டிருந்த மன்னனுடைய தலை பாரிஸ் மாநகர தெருக்களிலே பந்தாடப்பட்டது. உலகத்தில் மன்னராட்சியில் நம்ம நாடுகளெல்லாம் நடுங்கி போனோம், நடுநடுங்கி போனோம். அதனுடைய தொடர்ச்சியாக தொழிலாளி வர்க்கம் மீண்டும் முதலாளி என்றும் அடிமைப்பட்டது. முக்கியமான நிலமும் நிலப்பிரபுக்களிடமும் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் புதிதாக வந்த முதலாளிகளிடத்தின் கீழே தொழிலாளிகளுக்கும் ஒதுக்கப்பட்டது. வரலாற்றின் நிகழ்ச்சி போக்கில் நான் சொன்ன 1820களில் எந்திர ஆலை முதலாளிகள் வளர்ச்சி அடைகிற போது தொழிலாளிகள் கடுமையாக கசைக்கு பிரியப்படும். வீட்டுக்கு போக விடுவதில்லை. மில்லை சுத்தி கூரை வேந்த நொழு மாதிரி போட்டிருப்பான், அதுல வைக்கோலை போட்டிருப்பான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் அந்த வைக்கோலுக்கு வரணும். இவன் போகலாம், இங்க சாப்பிடலாம், குஞ்சலாம், மகிழலாம். அதோட திரும்பி இந்த வீட்டுக்கு போகக்கூடாது. வீடுகிற தொழிலாளிகளுடைய காதிலே ஈயத்தை காட்சி ஊற்றணும். அவ்வளவு மூர்த்தனியமான பழையகாலம். அப்பதான் ஐரோப்பாவிலே தொழிற்சங்க இயக்கம் ராபர்ட் லூடாயி என்கிறவன் தலைமையில வருது. வெளியாளி வர்க்க இயக்கம். அவன் அந்த அதிரடியா அவன் இறங்குற போது முதல்ல என்ன பண்ணான்னா, இந்த இயந்திரங்கள் தான் நம்மை உயிரை வாழ்ந்து வதைக்கும். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது இந்த மிஷின்களை உடைப்பது. அப்படி செய்ய ஆரம்பித்தாங்க. லூடாயி இயக்கம் அது ஒரு பயங்கரவாத இயக்கம். ஆனா மிஷினை படுத்தா ஒரு மாதத்துக்கு வேணா அவங்க இது முடிக்க இருக்கும். திரும்ப புது மிஷினை கொண்டு வர்றான், திரும்ப ஓடும், இன்னும் ஓடுது. அப்புறம் என்ன யோசிக்கிறாங்க, இந்த முதலாளி இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப மிஷினை கொண்டு வர்றான், உங்களை கொள்றாங்க அப்படின்னு முதலாளியே அடிச்சு எந்த பத்த அடிக்கணும் மாதிரி முதலாளி அடிச்சுட்டு போறது. பொண்ணா என்ன செய்யறது, முதலாளி திருப்பி போறான். 14 நாள் கருமாதி பிடிக்கி அவங்க மகன் வந்து உட்கார்ந்துறான்.
முதலாளி பரம்பரையா? இது வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1820 1842 வரைக்கும் 22 வருஷம் ஓடணும். அது கூட இயக்கம் தொழிற்சங்கம். அவன் தான் முதல் தொழிற்சங்கம். தொழிற்சங்கங்கள் அப்பப்ப லோடாய் மாதிரி தொழில்